வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம். 2 நாளாகவே சரியான பதிவுகள் கொடுக்க முடியலங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால தாங்க கோலம் பெரிய அளவில் போடலை. அதனால் கோலம் பதிவுகளும் தனியாக கொடுக்க முடியலங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம். இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷங்க எனக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் முயற்சி பண்ணி இந்த முறை இந்த குளிர்காலத்தில் அது சக்ஸஸ் ஆகி அதில் முதல் பூ பூத்துருச்சுங்க. அழகான பூ பார்க்கலாம், அதையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போ மாதிரி பாருங்கள், அழகழகான பூக்கள். சாமந்திலாம் இடையில ரொம்ப அழுகி இருந்துச்சு மழையில். இப்போ மறுபடியும் மொட்டுகள் வச்சுருக்குங்க. பார்க்கலாம் இது எந்த அளவு மலருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. விதைகள் கொட்டி முளைச்சதில் ஒயிட் வைலட் காம்பினேஷன் தாங்க நிறைய செடிகள் கிடச்சிருக்கு. இன்னும் இது வரைக்கும் ஒயிட் ரெட்டு எனக்கு அதுதான் பிடிக்கும் ரொம்ப. அது இன்னும் வரல. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரமே வந்துடும். நிறைய செடிகள் வளர்ந்து வந்துட்டுருக்கு. பால்கனியில் கூட நிறையா செடிகள் இருக்குது, நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொடி ரோஸ் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? 4 வருஷமாக இது நம்ம கூட இருக்குங்க. இதுலேருந்து ஒரு கிளை பதியம் வச்சுருந்தேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இன்றைக்கி பாருங்கள், அழகாக முதல் பூ பூத்துருச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு நாட்டு வகை தான். இந்த செடி வந்து நான் வச்சுட்டோம் அப்படின்னா வருஷ கணக்காக இருக்குங்க. அதுதான் இதில் ஸ்பெஷல். இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பருவத்துலேயும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி முதல் பூ பூத்துருந்தது. நான் அதை பறித்து இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் இல்லைங்களா? அதனால் சிவபெருமானுக்கு வச்சுட்டாங்க இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு. நன்றி, வணக்கங்க.